சில குட்டீஸில் அதுக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 6th சோஷியல் சயின்ஸ்க்கான அஃபீஷியல் ஆஃபல் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கோர்ஸ் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனல் என்னமோ நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணால் பார்த்துருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பெல் பட்டன் ஆளில் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நாம் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேவா? ஸோ மறக்காமல் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடிமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சூஸ் இட் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதாக டவுட்ஸ்னால் கேளுங்க தாங்க கீழே கமெண்ட் பாக்ஸில். ஓகேவா? நானும் ஆன்சர் கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கும் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். அதை கமெண்ட்டை பின் பண்ணுறேன். ஸோ ஆரியன் ஃபர்ஸ்ட் settled in dash region. The colors of the Ashoka Chakra found in our national flag is dash. An Indian citizen has the right to vote at dash. Agriculture is the dash occupation. ஸோ match the statement with reason. ஸோ இதுதான் உங்களுக்கு 5 ஒன் வேர்டு. அடுத்து ட்ரூ ஃபால்ஸ் பாருங்கள். dash was the son of பிண்டுசாராவான்னு தெரில. இப்போ சுகர் கேன் இஸ் ப்ரொடியூசர் டு மேக். The national bird of India is dash peacock தான் I think so. The constitution of India come into existence on dash. According to Gandhiji, the villages are dash on the dash of the nation. அப்புறம் மேட்ச் இட்டு பாருங்கள். மேட்ச் இட்டு ட்ரூ ஃபால்ஸும் பாருங்கள். மகாவீரா, நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, டெலிஃபோன். அப்புறம் 2 மார்க் பாருங்கள். The army chief was called Gramani. Buddha believed in karma. Ashoka gave up war after his defeat in Kalinga. Emperor Ashoka followed Buddhism. அதுக்கப்புறம் கொஸ்டின் கொஞ்சம் இரேஸ் ஆகிருக்கு. அதை நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்புறம் சர்க்கிள் தார் ஒன்று பாருங்கள். 1 மார்க்கு. அப்புறமேட்டு ஆன்சர் 1 வேர்டு பாருங்கள். அதுக்கு 5 மார்க் உங்களுக்கு. சர்க்கிள் தார் ஒன்றுக்கு 2 மார்க்கு. ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் டைனஸ்டி அதுக்கு 1 மார்க்கு. அப்புறம் ஆன்சர் 1 வேர்டுக்கு அதுக்கு 5 மார்க்கு. ஸோ பார்த்துட்டிங்களா? பாஸ் பண்ணி கூட பொறுமையாக பாருங்கள். அடுத்து 2 மார்க் வந்துடலாம். 2 மார்க் பாருங்கள். 3, 6, 9 கொடுத்து 6 எழுதணும். நீங்கள் 3 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஸோ வாட் இஸ் ட்ரேடு? இது ஈஸி. ரிசோர்ஸஸ் ஈஸி. 4 வேதாஸ் அது ஈஸி. ஃபண்டமெண்டல் ரைஸு, பார்டர் சிஸ்டம் இதெல்லாம் ஈஸி உங்களுக்கு. மீதிக்கிற 3 நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. இது ஈஸியாக இருக்கும். அது ஓகேவா? இதெல்லாம் ஈஸி. நான் சொன்னதெல்லாம் ரொம்ப ஈஸி. அடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள். கடைசியாக 5 மார்க்ஸ் மேப்பாக கடைசியாக 5 மார்க்ஸ் பாருங்கள். 44 பாருங்கள். டாக்ஸிலா பாடலிபுத்ரா சோட்டா பீமில் வரும்ப்பா. இது பாடலிபுத்ரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ வரும் இது. அப்போ உஜ்ஜயன், அப்புறம் சஞ்சி, அப்புறம் இந்திரபிரதா. ஸோ 5 மார்க்கு பார்த்துட்டிங்களா? ஸோ தட்ஸ் இட்பா. வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலில் நம்ம நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருப்பீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? எல்லா ஸ்டடி மினிட்ஸும் உங்களுக்கு அதில் ப்ரொவைட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே மீடியா சில குட்டீஸ் தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.